மாய புத்தகம் படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ அசோக் வந்து கனவுல பாம்பெல்லாம் வருது. அதனால ஒரு சாமியார்கிட்ட போறாரு. சாமியார் வந்து ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு, இந்த புத்தகத்தில் உள்ள கதையை தான் நீ பண்ணணும். அவர் ஒரு டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஒருத்தர், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். இந்த ப்ரொடியூசர்ட்டப்போ அவர் வந்து கதை பண்ணுவார் அப்படின்னு சொன்னோடனே, அந்த கதையை சார்ந்த ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் ஒரு வீடு இருக்குது. அங்கே போய் நீ போனால் தான் உனக்கு வந்து அந்த கதையோட ஃபீல் வரும். போய் கதையை ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் அனுப்பிச்சிடுறாரு. அவர் டீம் கூட போயிடுறாரு. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு இருக்குது. ஒரு லேடியோட படம் இருக்குது. அந்த ஆக்சுவலாக லேடி தான் அந்த பாம்பாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, என்ன ஆபத்து இருக்குது, அந்த ஆபத்துலேருந்து யாரை அவங்கள காப்பாற்றுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா, அந்த லேடி பாம்பாக இருக்காங்களா, அவங்களோட ஃப்ளாஷ்பேக் வருது. ஃப்ளாஷ்பேக்கில் ஸ்ரீகாந்தம் வர்றாரு. அந்த காரணத்தெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் கடைசியாக ஒரு நார்மலாக ஒரு பேய் கதை மாதிரி இந்த ஜென்மத்தில் நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து படம் வந்து முடியுதுன்னு வச்சுங்களேன். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான கான்செப்ட் கிடையாது. பட் இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணலாம். படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட லேக் இருக்குது. படம் வந்து எந்த அளவுக்கு ஒரு லேக் ஸ்லோவாக இருக்குதோ, நம்மளுக்கு வந்து தூக்கமே வர அளவுக்கு அவ்வளோ படம் ஸ்லோவாக லேக்காக போயிட்டுருக்கு. படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு சினிமாவுக்கு என்ன பட்ஜெட் இருக்குதோ அதை விட ஜாஸ்தி இந்த படத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கதை டிமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமாக இந்த கதை வந்து டிமாண்ட் பண்ணுது. ஸோ அந்த பட்ஜெட் வந்து இந்த வேல்யூ வந்து இந்த ப்ரொடக்ஷனில் போடல அவங்க. ஸோ அதனால வந்து நீங்கள் நிறைய சீன்ஸ்லாம் பார்க்கும்போது சரியாகவே பண்ணல, குவாலிட்டி ரொம்ப லோவாக இருக்குது, ரொம்ப சீப்பாக பண்ணிட்டாங்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த ஃபீல் வருது. ஆனால் வந்து ஒரு நார்மல் படத்தோட ஹையர் பட்ஜெட் தான். படத்தில் வந்து ஏகப்பட்ட கிராஃபிக் சீன்ஸு ஃபுல்லாக ஒரு பாம்பு கிராஃபிக்ஸில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த பாம்பை தாண்டி அந்த ஒரு பொண்ணும் பாம்பும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஒரு பேய் மாதிரி போகிற விஷயம். ஸோ ஏகப்பட்ட கிராஃபிக்ஸு. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் வந்து ஃபுல்லாக ஒரு ராஜா காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ உங்களுக்கு அதில் வந்து ஃபுல்லாக க்ரீன் மேட்டில் தான் எடுத்திருக்காங்க. அது என்ன எடுத்தாங்கன்னா, ஒரு படம் பார்த்துட்டு இருக்குமா, இல்லை யூடியூப்பில் வந்து இந்த சின்ன யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்கும், அந்த பரிதாபங்கள் அந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸில் வந்து க்ரீன் மேட் போட்டு, ஏன்னா யூடியூப்பில் வந்து உங்களை அந்தளவுக்கு குவாலிட்டி எதிர்பார்க்க மாட்டாங்க மக்கள். ஸோ குவாலிட்டி லோவாக இருக்கும். ஸோ இந்த இது பார்க்கும்போது நம்மளுக்கு என்னடா இவ்வளோ லோ குவாலிட்டியாக இருக்குது, யூடியூப் பார்க்குறோமா படம் பார்க்குறோமான்னு டவுட் வர அளவுக்கு லோவாக இருக்குது. இப்போ ஒரு க்ரீன் மேட் போடுறீங்கன்னு வச்சுக்கலாம், அதில் பார்க்கக்கூடிய நிறைய விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, சைடெல்லாம் கட் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அது வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா லைட்டிங் இருக்குது. ஸோ இப்போ என்ன லைட்டிங் இருக்குதோ, பேக்ரவுண்ட் வைக்கும்போது இந்த லைட்டிங் ஏற்றாப்புல தான் உள்ள பேக் சைடில் பேக்ரவுண்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் கேமரா மூவ்மெண்ட் கொடுக்குறீங்களா, ஸோ ஃபோர்க்ரவுண்ட் எங்கே மூவ் ஆகுது அதுக்கேற்றாப்புல பேக்ரவுண்ட் வந்து மூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபோக்கஸு, இது ஒரு கேரக்டர் ஃபோக்கஸ் இருக்கா, ஸோ இதே லென்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா பின்னாடி என்ன அவுட் ஃபோக்கஸ் ஆகும், என்ன பிரச்சனை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த படத்தில் வந்து பண்ணலாம் பண்ணியிருக்காங்க. பட் அந்த பர்ஃபெக்ஷன் இல்லாததுனால நமக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு ப்ராப்பரான சீன் மாதிரி தெரியல. நம்மளுக்கு கிளியர் கட்டாக அது க்ரீன் மேட்டுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அது படத்துக்கு ஒரு பெரிய லெட் டவுனு. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வருது. அவங்களாம் வந்து இப்போ ஸ்கூலில் பசங்களாம் ஃபைட் பண்ணுவாங்கள்ல, ஒருத்தன் ஓங்கி அடிக்க வருவான். ஸோ இப்படி இங்கே வந்து அடித்து இப்படி தடுக்கணும்னு வச்சுங்களேன், இவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தடுக்க வச்சுருவான், அப்புறம் வந்து அடி விழும். ஸோ அந்த மாதிரி ஃபைட்டெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்குது, அன்நேச்சுரலாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அவர்ஷனாக இருந்தது, நம்மளால் உட்காந்து பார்க்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி படத்தில் ஏகப்பட்ட ஃபைட் சீன்ஸு, ஃபைட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செலவு பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்களே தவிர, உங்களுக்கு ஃபைட்டு பார்க்கும்போதும் அந்த ஒரு நேச்சுராலிட்டி இல்லை. படம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு அமெச்சரிஷாக தான் இருக்குது. ப்ரொஃபஷனல் தான் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஒரு கதைக்குள்ளே வந்து அந்த ஃபைட் எல்லாமே ட்ராவல் ஆகலை. படத்தில் ஏகப்பட்ட ஃபைட் இருக்குது, 3-4 ஃபைட் இருக்குது. எல்லா ஃபைட்டுமே அந்த மாதிரி தான் இருக்குது. வார் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமெடியாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக க்ரீன் மேட் போட்டு பண்ணியிருக்காங்க. அது வெறும் வார் சீக்வன்ஸில் ஒரு டெம்பிளில் சீன் இருக்குது, அதெல்லாம் வந்து ரியல் டெம்பிளில் எடுத்துக்கலாம். அதையும் க்ரீன் மேட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஒரு ஜெயிலை வந்து க்ரீன் மேட் பண்ணியிருக்காங்க. சரி, ஜெயில் கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம், ஏன்னா வந்து அந்த காலத்து கல்சவர் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் வந்து நம்ம ஒரு ஆடியன்ஸ் இப்போ நிறைய ஹை குவாலிட்டி படம்லாம் பார்க்கும்போது நம்ம கொஞ்சமாவது அந்த குவாலிட்டி எதிர்பார்க்குறோம். அது வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப மிஸ் ஆகுது. மெயினாக அந்த கதை இதுதான் ரொம்ப மிஸ் ஆகுது.
அதுக்கப்புறம் ஆக்டிங்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்தளவுக்கு ஆக்ட் பண்ணல. எஸ்பெஷலி சைட் கேரக்டர், சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் வந்து அவங்களோட ஆக்டிங் வந்து அநியாயத்துக்கு ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ஒரு மைல்டு ஆர்டிஃபிஷியலாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப ஓவர் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. எஸ்பெஷலி ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸில் ரொம்பவே இதாக இருக்குது. ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸில் லிப்ஸிங்கே வந்து ரொம்ப மிஸ் ஆகுதுங்க. இப்போ ஸ்ரீகாந்த்லாம் பேசுகிறதெல்லாம் டோட்டலாக லிப்ஸிங்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுது. ஆடுகளம் நிறையன் பேசுகிறதெல்லாம் ரொம்ப மிஸ் ஆகுது. ஸோ டெக்னிக்கலாக அந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். அது நிறைய இடத்துல இந்த படத்தில் வந்து கோட்டை விட்டாங்க. அதே மாதிரி ஹீரோயின் வந்து அந்த பாம்பா வரக்கூடிய அந்த ஹீரோயின் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா இப்போ அருந்ததியில் வந்து அனுஷ்கா ஷெட்டி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி மூக்குத்தி அம்மனில் நயன்தாரா பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேடி கேரக்டருக்கு பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் கேரக்டரு. அதெல்லாம் வந்து சூப்பராக புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான கேரக்டர் கொடுத்துட்டாங்க. பட் இந்த பொண்ணால் அந்த இம்பேக்டை கொடுக்க முடியல. ஸோ அதுவும் வந்து படத்துக்கு ஒரு மேஜர் லெட் டவுனு. ஸோ ஓவராலாக படம் வந்து பெருசாக ஒர்த்து இல்லை. ஏன்னா இந்த படத்துக்கு அவங்க செலவு பண்ணதுக்கு இன்னும் ஃபார் பெட்டராக பண்ணியிருக்கலாம். இந்த படம் வந்து ஒர்த்து இல்லைங்க.